வணக்கம் சார். என் பேர் சுகாசினி, எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டரோட ஸ்டூடெண்ட்டு. எல்லாருக்கும் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு ரொம்ப பெரிய ஆசை இருக்கும். உடனே என்ன பண்ணுவாங்க, நெட்டில் சர்ச் பண்ணுவாங்க. நெட்டில் சர்ச் பண்ண உடனே ஒன் டே ட்ரெய்னிங் அப்படின்னு போய் விழுந்துருவாங்க. ஈவன் ஒன் டே ட்ரெய்னிங் அப்படின்னா, அங்கே மோஸ்ட்டாக என்ன சொல்லிக் கொடுப்பாங்க, ஒன் டேல வந்துட்டு ஒரு ஆடிட்டர்கிட்ட என்ன வேலை முடியுமோ, அந்த வேலையை அவங்க வந்துட்டு டீட்டெயில்டா வந்துட்டு அவங்க உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருவாங்க. அவ்வளோதான். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெல்ப் சென்டர், எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டர்ல அந்த மாரி இல்ல. என்ன சொல்லிக் குடுக்குறாங்க அப்டின்னா, ஸ்கில்ல டெவலப் பண்றாங்க. ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு என்னென்ன தேவையோ, அத எல்லாத்தையுமே நம்மளுக்கு சொல்லிக் குடுக்குறாங்க. இப்ப நான் வந்துட்டு அ என்ன இங்க வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்டின்னா, நானும் வந்துட்டு எக்ஸ்போர்ட் அப்டின்னா பண்ணணுங்கிற ஆசை இருக்கு. ஆனா வந்துட்டு அந்த அந்த புரிதல் இல்லாம தான் நான் வந்துட்டு இந்த ஹெல்ப் எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டருக்கு வந்தேன். இங்க வந்ததுக்கப்புறம் எனக்கு நெறைய விஷயங்கள் தெரிய வந்துச்சு. என்ன அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்டின்னா, அ எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு மெயினா வந்துட்டு ப்ராடக்ட் கண்டிப்பா தேவ. ப்ராடக்ட்ட நம்ம சூஸ் பண்றதே ஒரு பெரிய விஷயம். எல்லாருமே எல்லா ப்ராடக்ட்டும் தான் பண்றாங்க. ஆனா வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா எந்த ப்ராடக்ட் வந்து அ ஷைன் ஆகும் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ எக்ஸ்பர்ட் கிட்ட தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்துட்டு அதுக்கு உண்டான ட்ரெய்னிங் செஷன் ப்ராப்பரான கைடன்ஸ் குடுக்குற பெர்சன் கிட்ட தான் நம்ம வந்து இந்த விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ப்ராடக்ட்ட நம்ம சூஸ் பண்ணதுக்கப்புறம், அதில வந்துட்டு மார்க்கெட் ஸ்டடி இருக்கு. ஸோ மார்க்கெட் ஸ்டடி வந்துட்டு எந்தெந்த கண்ட்ரிக்கு எந்தெந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஒன் டேல இத கத்துக் குடுத்துற முடியுங்களா? இல்ல வந்துட்டு ப்ராடக்ட்ட வந்துட்டு ஒன் டேல சூஸ் பண்ணி, ஒன் டேல அந்த மார்க்கெட் ஸ்டடி எல்லாத்தையும் சொல்லிக் குடுத்துற முடியுங்களா? கண்டிப்பா முடியவே முடியாது. இப்ப பார்த்தீங்கன்னா, எங்க செஷன் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 90 டேஸ கவர் பண்ணணும்னு நான் நெனைக்கிறேன். இதுல பார்த்தீங்கன்னா, இன்னுமே வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு அ பயங்கரமான ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. எப்படி பண்ண போறோம், என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது. ஆனா வந்துட்டு இன்னும் வந்துட்டு எப்படி அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு இதுல தான் இன்னும் இருக்கோம் நாங்க. பட் வந்துட்டு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்துலயுமே எங்களுக்கு சூப்பர்பா கிளாரிட்டி இருக்கு. மார்க்கெட் ஸ்டடிக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ மேனுஃபேக்சரர் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கிட்ட போய் நம்ம எப்படி பேசுறது? அவங்களோட ப்ராடக்ட்ட எப்படி நம்ம வந்துட்டு ஜட்ஜ் பண்றது? இது எல்லாத்தையும் வந்துட்டு ஒன் டே ட்ரெய்னிங்ல கண்டிப்பா சொல்லிக் குடுக்கவே மாட்டாங்க. ஈவன் என்ன பொறுத்தவரைக்கும் ஒன் டே ட்ரெய்னிங்ல வந்துட்டு ப்ராடக்ட்ட பத்தியும் பேச மாட்டாங்க. மேனுஃபேக்சர் பத்தி பேச மாட்டாங்க. பையர் பத்தி பேச மாட்டாங்க. இது எத பத்தியுமே உங்களுக்கு பேசவே மாட்டாங்க. அவங்க பேசுறது என்னன்னா, ஜஸ்ட் ஒரு ஆடிட்டர் வந்து என்ன சொல்லிக் குடுக்குறாரோ, அத வந்துட்டு உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருவாங்க. அவ்வளோதான். இதுக்கு மேல ஒன் டேல அவங்க என்னங்க பண்ண முடியும்? ஒரு டீ குடுப்பாங்க, ஒரு லஞ்ச் குடுப்பாங்க. நீங்க எழுந்து போயிட்டு வரதுக்கு ஒரு டைம் ஆகும். அங்க போய் ஒரு ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு ஒரு டைம் கேப் எடுத்துக்குவீங்க. அவ்வளோதான். உங்களால எப்படி கான்சன்ட்ரேட் பண்ண முடியும்? கண்டிப்பா கான்சன்ட்ரேட் பண்றதுக்கு சான்சஸே இல்லைங்க. 100% தேர் இஸ் நோ சான்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ ப்ராடக்ட் பண்ணி நம்ம சூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து மேனுஃபேக்சரர் கிட்ட எப்படி பேசுறது, பழகுறது, அவங்க கிட்ட எப்படி டீட்டெயில்ஸ கலெக்ட் பண்றது, எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கேதர் பண்ணிட்டோம். ஓகே. கேதர் பண்ணிட்டோமா, நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பையர் கிட்ட நம்ம வந்து பேசணும். ஓகேவா? பையர் கிட்ட பேசணும்னா, எல்லா கண்ட்ரில இருந்தும் பையர்ஸ் நம்மளுக்கு வருவாங்க. ஸோ எல்லா கண்ட்ரீஸ்க்கும் காமனா இருக்கிற லாங்குவேஜ் இங்கிலீஷ். இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்போ ஒன் டே ட்ரெய்னிங் செஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, கம்யூனிகேஷனே தேவையில்லைங்க. இங்கிலீஷே தேவையில்லைங்க. நீங்க வந்து படிக்கவே வேண்டாங்க. நீங்க வந்து சும்மா வந்து உட்கார்ந்தீங்கன்னாவே நீங்க பெரிய ஆளாயிரலாம். அப்படின்லாம் சொல்றாங்க. எப்படி நீங்க பையர் கிட்ட பேசுவீங்க இங்கிலீஷ் இல்லைன்னா? அதுவும் இல்லாம இங்கிலீஷ் எல்லாருக்குமே தெரியுங்க. இப்ப எனக்கும் இங்கிலீஷ் தெரியும், உங்களுக்கும் தெரியும், தேர்ட் பெர்சனுக்கும் தெரியும். ஆனா அது இங்கிலீஷ் கிடையாது இங்க. இங்க என்ன இங்கிலீஷ் அப்டின்னா, எக்ஸ்போர்ட் இங்கிலீஷ். இங்க என்ன சொல்லிக் குடுக்குறாங்க, எக்ஸ்போர்ட் ட்ரெய்னிங் சென்டர்ல என்ன சொல்லிக் குடுக்குறாங்க அப்டின்னா, எக்ஸ்போர்ட் இங்கிலீஷ். திஸ் இஸ் மஸ்ட் ஃபார் கம்யூனிகேஷன். அத பையர் கிட்ட நம்ம எப்படி பேசணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான், நம்மனால அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும். நான் எஸ் சார், நோ அப்டின்னு சொன்னேன்னா அவங்களுக்கு புரியுமா? நோ. அவங்களுக்குன்னு சில கீவேர்ட்ஸ் இருக்கு. பையர் கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கு இங்கிலீஷ்ல சில கீவேர்ட்ஸ் இருக்கு. அந்த கீவேர்ட்ஸ நீங்க யூஸ் பண்ணுனீங்கன்னா தான், உங்களுக்கு அது எடுபடும். அந்த பிசினஸ் உங்களுக்கு நடக்கும். இல்லைன்னா கண்டிப்பா பிசினஸ் நடக்காது. நீங்க என்ன சொல்ல வரீங்கங்கிறது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு புரியணும்.
புரியணும் அப்படின்னா, நம்ம எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டர் மூலியமா அந்த கீவேர்ட்ஸ சார் கிட்ட நம்ம வந்து ப்ராப்பரா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணா தான் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதத்தான் நம்ம வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணணும். சார் சொல்லுவாரு, இமெயிலுக்குன்னு ஒரு கிளாஸே இருக்குங்க. அதுல வந்துட்டு ஒரு 30 ஐட்டம்ஸ்க்கு மேல நம்மளுக்கு சொல்லிக் குடுத்துருக்காரு. அத வந்துட்டு தினமும் ஒரு ஸ்லோகன் மாரி வாசிங்கன்னு சொல்லுவாரு. ஏன்னா, அப்பதான் வந்துட்டு அதுல இருக்கிற இம்பாக்ட் வந்து நம்ம மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும். ரெஜிஸ்டர் ஆனா தான் பையர் வந்து எப்ப வருவாங்கன்னே நம்மனால சொல்ல முடியாது. இன்னைக்கு கூட எனக்கு ஒரு ப்ராடக்ட் ஒரு பிசினஸ் எனக்கு கிளிக் ஆகல. நாளைக்கு கிளிக் ஆகல. அப்ப அவரு கிளிக் ஆகும்போது நான் வந்துட்டு நோட்ட பார்த்துட்டு டக்கு டக்குன்னு படிச்சுட்டெல்லாம் இருக்க முடியாது. தினமும் அத வந்து ஸ்லோகன் மாரி நம்ம படிச்சுட்டு நம்ம மைண்ட்ல வச்சிருந்தோம்னா தான், அத வந்து நம்மனால அப்ப ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு வயருக்கு நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு பார்க்க போறது பிரைசிங். பிரைசிங் பார்த்தீங்கன்னா, நான் சொல்றேங்க சான்ஸே இல்லைங்க. இந்த அளவுக்கு பிரைசிங் ஒருத்தர் சொல்லிக் குடுப்பார் அப்டின்னா, நிச்சயமா அது வந்து நம்ம சதீஷ் சாரா தான் இருக்கும். கண்டிப்பா முடியாதுங்க. ஏன்னா வந்துட்டு நான் டொமஸ்டிக்லும் பண்றேங்க. ஆனா வந்துட்டு இ அதாவது இன்னொருத்தர் ஒரு இந்த பெர்சன் கிட்டயே ஒரு பிரைசிங் பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணும்போது, தே வில் நெவர் சே அவங்க வந்து ஒரு ட்ரூவா ஒரு ஆன்ஸர வந்து கண்டிப்பா சொல்லியே குடுக்க மாட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஒரு விஷயத்த நம்ம கத்துக்க வேண்டியதா இருக்கு. ஆனா அப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி வெளியில போய் கத்துக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டர் சார் வந்துட்டு ஈஸியா எல்லாருக்கும் சொல்லிக் குடுக்குறாரு. ஈஸியா சொல்லிக் குடுக்குறாருங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ அதுல அவரு சொல்லிக் குடுத்துமே நம்மளுக்கு டவுட்டுன்னு வைங்க. அதுவுமே நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல அப்டின்னா, ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு ஒரு அரேஞ்ச் பண்ணி, அது வேற அவரு வந்து கோச்சிங் குடுக்குறாரு. இது எவ்ளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? நிஜமாவே இட்ஸ் வெரி கிஃப்ட். இப்போ இந்த ட்ரெய்னிங் சென்டர்ல படிக்கிறது வந்துட்டு நான் ஒரு கிஃப்ட்டா தான் நெனைக்கிறேன். எப்படி எப்படி பண்ண போறோம்? என்ன பண்ண போறோம்? அப்படின்னு ரொம்ப கன்ஃப்யூஸ்ட் ஸ்டேட்ல இருந்த எனக்கு, ரொம்ப ரொம்ப ஒரு தெளிவா ஒரு ஒரு நபர் கிடைச்சிருக்கிறார் அப்படின்னா, இந்த ஹெல்ப் சென்டர் தாங்க. நிச்சயமா அத நான் வந்துட்டு டாம் ஷூரா சொல்ல முடியும். அண்ட் தென் பிரைசிங். பிரைசிங்க்கு நெக்ஸ்ட் வந்துட்டு அதிலேயே நெறைய இருக்குங்க. பிரைசிங்னா சும்மா ஒரு சிம்பிள் கால்குலேஷன் கிடையாது. நம்ம எப்படி நெகோஷியேட் பண்ணணும்? எப்படி வந்துட்டு அவங்க கிட்ட ஆர்டர்ஸ் வந்து கெட் பண்றதுக்கு என்ன மாரி ஒரு மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணணும்? இதெல்லாம் இருக்கு. இப்போ பிசினஸ் பார்த்தீங்க அப்டின்னா, ம் ஃபர்ஸ்ட்டு என்ன அப்டின்னா, ப்ராஃபிட் லாஸ். இப்ப ப்ராஃபிட்ட தான் எல்லாரும் பார்ப்போம். ப்ராஃபிட்ட விடங்க இங்க அவங்க என்ன சொல்லிக் குடுக்குறாங்க அப்டின்னா, லாஸ். லாஸ் நீங்க எப்படி ஆகாம இருக்கறதுக்கு என்னென்ன பண்ணணும்? அதாவது 0.1 டெசிமல்ல லாஸ் ஆயிருதுங்க. உங்களுக்கு தெரியுமா? நான் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு இது புரியுமான்னு கூட எனக்கு தெரியல. பாயிண்ட் 1ல வந்துட்டு அமௌண்ட் வந்து ஹியூஜ் அமௌண்ட் வந்து லாஸ் ஆயிடுது. ஒரே அதாவது பெரிய கனவோட ஒரு எக்ஸ்போர்ட்க்கு வந்திருப்பாங்க. நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்டின்ட்டு. அந்த ஒரு பாயிண்ட் டெசிமல்ல எனக்கு ஒரு அமௌண்ட் வந்து லாஸ் ஆகும்போது, நான் நெக்ஸ்ட் வந்து அந்த பிசினஸவே என்னால பார்க்கவே முடியாது. ஜென்ட்ஸ் எப்படின்னு தெரியலங்க. ஆஸ் எ லேடியா நான் சொல்றேன். இப்போ நான் வந்துட்டு இந்த மாரி லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னும்போது, என்ன வந்து பிசினஸ்ல விடவும் மாட்டாங்க. ஆல்ரெடி வந்துட்டு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. இதெல்லாம் வந்துட்டு செய்யாம இருக்கணும் அப்படின்னாங்க. நீங்க வந்து ப்ராப்பரா ஒரு ட்ரெய்னிங் சென்டர்ல கண்டிப்பா கோச்சிங் எடுத்தே ஆகணும். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் பெஸ்ட்டு எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டர் சதீஷ் சாரோட கோச்சிங் இஸ் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேங்க. நிஜமா சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பிரைசிங் முடிச்ச பிறகு நம்ம பேமெண்ட் டெர்ம்ஸ்க்கு வருவோம். பேமெண்ட் டெர்ம்ஸ் நெறைய இருக்குங்க. இந்த மாரி எல்சி இருக்கு. அப்புறம் வந்துட்டு கிரெடிட் பேஸ்டு எல்லாமே பண்றாங்க அப்டின்னா. ஆனா சார் வந்துங்க முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்றது 100% அட்வான்ஸ். எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு என்னடா சார் வந்துட்டு 100% அட்வான்ஸ்ன்னு சொல்றாரே! எப்படி இதெல்லாம் சாத்தியம்? எப்படி முகம் தெரியாத ஒரு பையர். அவர்கிட்ட எப்படி வந்துட்டு 100% நம்மள நம்பி போடுவாரு, அப்படின்ட்டுலாம் நான் கூட கொஞ்சம் யோசிச்சிருக்கேன். ஆனா வந்துட்டு அவர் பேச, பேச அவர் சொல்லிக் குடுக்குற விஷயங்கள் நம்ம கேட்க, கேட்க நம்மளும் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டா அவர்கிட்ட எனக்கு 100% அட்வான்ஸ் இருந்தா தான் என் ஒர்க் பண்ணுவேன். அப்படிங்கிற சொல்ற ஒரு கான்ஃபிடன்ஸ பூஸ்ட் அப் பண்றாரு. எஸ். அவர் ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல பூஸ்ட் அப் பண்றாரு. பேமெண்ட் டெர்ம்ஸ் இது இல்லாமங்க நெக்ஸ்ட் வந்து பேங்கிங் செக்டார பத்தி சொல்லிக் குடுக்குறாரு. ஷிப்பிங் டீட்டெயில்ஸ் பத்தி ஃபுல் டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றாரு. இத தவிர வந்துட்டு சோஷியல் மீடியா.
Facebookல எப்படி நம்ம ப்ராடக்ட் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு சொல்றாரு. சோசியல் மீடியா. நெக்ஸ்ட் வந்து டிசைனிங் சொல்லிக் குடுக்குறாரு. இப்போ கேன்வா பார்த்தீங்க அப்படின்னா, கேன்வாலாம் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. ஆனா வந்துட்டு இப்போ சார் வந்து சொல்லிக் குடுத்ததுக்கப்புறம் நானே வந்து கேன்வால உட்காந்து வொர்க் பண்றேன். ஸோ, அந்த டிசைனிங் பத்தியெல்லாம் ஒரு நாலேட்ஜ் வந்துட்டு அ எந்த ட்ரெய்னிங் சென்டர்ல உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒன் டே செஷன்ல அவங்க உங்க பேர் கேட்கறதுக்கும், இந்த ஆடிட்டரோட டீட்டெயில்ஸ சொல்றதுக்குமே வந்துட்டு அவங்களுக்கு சரியா போயிரும். நான் இவ்ளோ இன்ஃபர்மேஷன் இந்த ஹெல்ப் சென்டர்ல நான் கத்துக்கிட்டேன். இதெல்லாம் சொல்லியிருக்கேன். நீங்க யாராச்சும் அந்த மாரி சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியாதுங்க. கண்டிப்பா முடியாது. ஸோ, இப்போ வந்துட்டு ஒரு எல்கேஜி குழந்தைங்களே என்ன பண்ணுது? எல்கேஜி போகணும்னா ப்ரீகேஜிக்கு போகுது. அப்படி இருக்கும்போது, இது வந்து ஒரு கடல் மாரியான ஒரு பிசினஸ். எக்ஸ்போர்ட் பிசினஸ் அப்படிங்கிறது ஒரு கடல் மாரியான ஒரு பிசினஸ். இந்த ஒரு கடல் மாரியான பிசினஸ்க்கு கடுகளவு நீங்க எப்படிங்க ஒரு ட்ரெய்னிங் எடுத்துட்டு போ முடியும்? அந்த கடலுக்கு ஈக்குவலான அறிவுத்திறன நீங்க வளர்த்துக்கிட்டு மட்டும் தான் இந்த எக்ஸ்போர்ட்க்கு வர முடியும். இது என்னோட தாழ்மையான கருத்து. அப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த பேட்ச பத்தி சொல்லணும் அப்டின்னா, இந்த அ எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டர் பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ் ஆகட்டுங்க, சார் ஆகட்டும் ரொம்ப பேஷன்ஸுங்க. ரொம்ப நல்லா சொல்லிக் குடுக்குறாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் ஒரு கம்யூனிகேஷன் இல்லாம கூட வந்துட்டு நாங்க எல்லாருமே ஒரு ஃபேமிலியாட்டம் நல்லாவே இதுல வந்துட்டு கத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ எனக்கு ஒரு டவுட்டுன்னா இன்னொருத்தர் வந்து வெயிட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு டவுட்டுன்னா நான் வந்துட்டு வெயிட் பண்ணுவேன். இங்க எந்த ஒரு ஒரு இ ஒரு நெரிசலும் இல்ல. சரி எனக்கு தான் சொல்லிக் குடுக்கணும், உனக்கு தான் சொல்லிக் குடுக்கணும், நான் வெயிட் பண்ணணுமா? அப்படிங்கிற ஒரு போட்டி, ஒரு எதுவுமே கிடையாதுங்க. அது வந்துட்டு நிஜமா ரொம்ப பெரிய விஷயம். இப்ப நம்ம கிளாஸ்ல போய் நம்ம அட்டெண்ட் பண்ணா கூட, அ சார் கிட்ட நம்ம கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எல்லாரும் கேட்குற நம்ம கேட்கணுமா? அப்படின்ட்டு சில டைம்ல நம்ம கேட்காம விட்டுருவோம். ஆனா இங்க அப்படி இல்ல. ஒரு சில்லி டவுட்ஸ்னா கூட வந்துட்டு எல்லாரும் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்றாங்க. சாரும் வந்து கிளியர் பண்றாரு. அப்ப அவங்கலாம் கேட்கும்போது நம்மளுக்கும் வந்துட்டு கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆசை வருது. நம்மளும் நம்ம டவுட்ஸ வந்து கிளியர் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச விஷயம். எப்படி இருக்கும் பேட்ச் அப்படின்னு எனக்கு தெரியாம நான் வந்தேன். ஆனா எனக்கு ரொம்ப ரொம்ப ஆஸ் அ லேடி வந்து எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டர் வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா கிளாஸ் எடுக்குறாங்க. 90 டேஸ் போனதே எங்களுக்கு தெரியல. அவ்ளோ கம்ஃபர்ட்டா நாங்க வந்து கிளாஸ கவனிக்கிறோம். இவரு மட்டும் இல்ல, இவரோட டீம் மிஸ்ஸஸ் ரேகா அவங்களும் அப்படித்தான். ஒவ்வொரு தடவையும் எங்களுக்கு கால் பண்ணி, மேடம் உங்களுக்கு ஏதாச்சும் புரியலையா? எப்படி இருக்கு?" அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக் கேட்குறாங்க. அப்போ ஃபீட்பேக் கேட்கும்போது இட்ஸ் வெரி குட். அத கேட்கும்போது ஏதாச்சும் நம்மளுக்கு ஒரு இது இருந்துச்சு அப்படின்னா, நம்ம சொல்றதுக்கு அது கொஞ்சம் ரொம்ப வசதியா இருக்கு. அத ஃபீட்பேக் வந்து பேடா குடுக்குறதுக்கு இங்க எதுவுமே கிடையாதுங்க. ஆனா அவங்களே வந்துட்டு செல்ஃப் இன்ட்ரஸ்டடா இவங்களுக்கு இன்னும் மேல என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்காக மிஸ்ஸஸ் ரேகா வந்து அடிக்கடி கால் பண்ணுவாங்க. எங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ என்னோட கன்க்ளூஷன் வந்து இது வந்து ரொம்ப பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் லேர்னிங் எக்ஸ்போர்ட் கிளாஸுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். இப்போ விஜய் டிவில நீயா நானா ப்ரோகிராம்ல நான் வந்து கேட்டுருக்கேன். ஒன் டே ப்ரோகிராம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு செஷனே போச்சு. அதுல வந்துட்டு ஒரு லேடி சொன்னாங்க, "நான் இந்த மாரி ஒன் டே எக்ஸ்போர்ட்டுக்கு போனேங்க. ஆனா வந்துட்டு அதுல ஒண்ணுமே பண்ணவே இல்லைங்க. அதுக்கப்புறம் என்னால பிசினஸே பண்ண முடியல" அப்படின்ட்டு. எஸ் இது வந்து ட்ரூங்க. இது வந்து டிவில பார்த்தா மட்டும் தான் இல்ல. இந்த மாரி எங்கள மாரி அவேர்னஸ் ப்ரோகிராம்ல சொல்றதும் நீங்க நம்பணும். ஒன் டே ட்ரெய்னிங்ல வந்துட்டு யாருனாலும் எதையுமே கண்டிப்பா சாதிக்கவே முடியாது. அதுவும் இல்லாம இந்த மாரி எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்துக்கு நீங்க வரும்போது, ஒரு காலேஜ்ல ஒரு டிகிரி படிச்சா கூட, இத வந்துட்டு நம்மனால அச்சீவ் பண்ண முடியாதுங்க. இங்க வந்துட்டு நம்ம வந்து ஒரு 90 டேஸ் ட்ரெய்னிங் கிளாஸ் நம்ம அட்டெண்ட் பண்ணா மட்டும் தான், நம்மளால அந்த பிசினஸ சக்சஸ்ஃபுல்லா நம்மனால பண்ண முடியும். அவரு அடிக்கடி இங்க சார் வந்து சொல்லுவாரு, ஆம், ஒரு நாள் பிசினஸ் கிடையாது. லாங் லைஃபா இந்த மாரி பிசினஸ் பண்ணணும் அப்டின்ட்டு. எஸ். லாங் லைஃபா, லாங் டெர்மா நம்ம பிசினஸ் ரன் பண்ணணும் அப்டின்னா, ப்ராப்பரா நம்ம எல்கேஜிலருந்து 12த் வரைக்கும் படிச்ச மாதிரி 90 டேஸ் கிளாஸ கண்டிப்பா நம்ம அட்டெண்ட் பண்ணா மட்டும் தான், நம்மனால சக்சஸ்ஃபுல்லா இத பண்ண முடியுங்க. தேங்க் யூ வெரி மச்.